பெங்களூர் ஸ்டைல் தன்னா பிரியாணி மஷ்ரூம் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இவன் நான்வெஜ் பிரியாணிக்கே டஃப் கொடுப்பான். ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டு பட்டை வகைகள் போட்டு 1/4 ஸ்பூன் மிளகு, அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். மஷ்ரூம் மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாஸ்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் காஷ்மீர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் மிளகானா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் போட்டு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டையும் போட்டு 2 நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணிட்டு மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி 3 விசில் விட்டுட்டேன். ஹேஷ்டேக் என்னென்னா சீரக சம்பா ரைஸ் தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.